என் பேரு முகமது இப்ராஹிம். நான் வந்து கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் அட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் பாஷி, ஃபார் த பாஸ்ட் 7 years. ஸ்பெஷலைஸ்ட் இன் மினிமல் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி. இப்போ நாங்க சொல்ல வர கேஸ் என்னன்னா, ஒரு 45-year-old ஃபீமேல் பேஷண்ட், ஒர்க்கிங் உமன். அவங்க இன்சிடென்டலா ஷி காட் டயக்னோஸ்ட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிற மெயின் பம்பிங் சேம்பர், அந்த ஹார்ட் சேம்பர்ல இருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கட்டி மாதிரி அரைஸ் ஆயிருந்தது. ஸோ அவங்க ரொம்ப நாளாக வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஷி கேம் டு அஸ். ஷி வாஸ் வெரி ஹெசிடென்ட் ஃபார் சர்ஜரி. ஏன்னா ஃபுல் ஓப்பன் சர்ஜரி பண்றோமே, என்ன ஆகும், எப்படி ரெக்கவரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருந்தாங்க. ஸோ வி கேவ் த ஆப்ஷன் ஆஃப் மினிமல் இன்வேசிவ். இமீடியட்லி ஷி அக்ரி. அவங்களுக்கு வந்து சென்டர்ல பிரஸ்ட் போன் கட் பண்ணாம சைட்ல 4வது எலும்புக்கு கீழே சின்னதா ஒரு 3 சென்டிமீட்டர் ஓப்பனிங் பண்ணி எண்டோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஹார்ட்டை வந்து ஹார்ட் லங் மெஷின்ல வந்து அவங்கள செலுத்தி அவங்க ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கோபி மூலியமாவே அந்த கட்டியை நாங்கள் துல்லியமா வேற எந்த பாதிப்பும் ஏற்படாம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4 நாள்லயே அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி 2 வாரத்துல அவங்களோட நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த கட்டி அசச் வந்து ஒரு ரொம்ப பினைன் கட்டி தான், அதாவது கேன்சரஸ் கட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எண்டோஸ்கோப் யூஸ் பண்றதுனால பேஷண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அவங்களால சீக்கிரம் அவங்களுடைய வேலைக்கு போக முடியும். அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்கலாவும் தே ஃபீல் மச் பெட்டர். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிற அந்த டியூப், அந்த இடத்துல அரைஸ் ஆகிற கட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து இந்த எண்டோஸ்கோப் மூலியமா இது வரைக்கும் யாரும், எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியாலே யாரும் பண்ணதில்லை. இதுதான் முதல் முறையா நாங்க சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கோம்.